இங்க ஷேயான்ற பொண்ணுக்கு வீட்ல மாப்பிள பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் தான் பிடிக்கும், அரேஞ்ச் மேரேஜ்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. அண்ட் ஹீரோ வீட்ல ஒழுங்கா வேலைக்கு கூட போக மாட்டான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவன் கிளம்பி நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத் கிளம்பி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில தான் ஜாயின் பண்றாங்க. அப்ப ரிஷ்யூம்ல இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்ததுமே நீ தானே ராகுல்னு கரெக்டா சொல்றான். ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்த்தா அடையாளமே தெரியல. தென் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே மீட்டிங் வைக்கிறாங்க. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த கம்பெனில பெர்மனன்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். தென் இந்த பொண்ணு நம்மளோட நேம் கரெக்டா சொல்றான். ஆனா இந்த பொண்ணு யாரும் தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் இவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தது ஞாபகம் வருது. அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் ஹீரோ ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவனுக்குமே இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா எந்த ஜோக்ஸ் ஆனாலுமே சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாவறான். அவருமே நான் ஸ்டேஜ்ல சொன்னது எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது, எனக்குள்ளே நிறைய கவலைகளா இருக்கும், அதெல்லாம் மறந்து தான் இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி நீயும் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஏற பழகு, அப்புறம் தான் உனக்கு எல்லாமே வரும்னு சொல்றாரு. தென் இவங்க கம்பெனில ஒருத்தவங்க மேரேஜ் நடக்குது. அதை பார்த்ததுமே ஏன் இவங்க அவசரப்பட்டு மேரேஜ் எல்லாம் பண்றாங்க, முதல்ல லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு லிவிங்லாம் வேஸ்ட், மேரேஜ் தான் பெஸ்ட்னு சொல்றான். ஆனா இவன் லிவிங்ல இருந்தா தான் நமக்கு பிடிக்கலனா சடனா வேலையில மேரேஜ் பண்ணா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். அண்ட் இவன் ஒர்க்லாம் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ட்ரிப்புக்காக போறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்ச போது, ஹீரோக்கு இந்த பொண்ணு பிடிச்ச போது ஆனா ப்ரப்போஸ் பண்ண முடியாம தாங்கி நிக்கிறாங்க. தென் இந்த கம்பெனில நல்லா ஒர்க் பண்ணவங்க பெர்மனன்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நேம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ பேர் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது ஹீரோ பேர் இல்லாம நிறைய பொண்ணுங்க பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ டைரக்டா ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோல வந்து பொண்ணுங்க பசங்க சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஆனா நீ சொன்னத மாதிரி நம்ம ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல வாழலாம்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் ஒத்துக்கிறான்.